தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்கள் மதுரையிலே விஜயம் செய்திருக்கிறார்கள். ஒரு மாதத்திற்கு முன்பாக அவர்கள் பெற்றெடுத்த தாயார் அவர்கள் இயற்கை எழுதினார்கள். என்னுடைய தாயார் 2 மாதத்துக்கு முன்பாக இயற்கை எழுதிய போது குடும்பத்தில் உள்ள அனைவரிடத்திலும் அவர்கள் நலம் விசாரித்தார்கள், ஆறுதல் கூறினார்கள். அதே நிலையிலே அவர்களை நேரில் சந்தித்து அவருடைய தாயார் மறைவு குறித்தும் அவர்கள் இயற்கை எழுதுவது குறித்தும் அந்நியாரிடத்தில் நாங்கள் நேரிலே கேட்க முடியவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்கள் நேரிலே சென்று அந்நியாருடைய தாயாருக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். அதே போல எங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்நியார் அவர்களுடைய கேப்டன் அவர்களுடைய உடன் பிறந்த சகோதரி அவர்களும் 1 மாதத்திற்கு முன்பாக இயற்கை எழுதிவிட்டார்கள். இந்த 2 துக்க நிகழ்வுகளிலும் அவரிடத்தில் ஆறுதல் கூறுவதற்கு இங்கே அவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. வீடு அருகாமையில் இருக்கிற காரணத்தினால அவரை நேரில் சந்தித்து அவருடைய தாயார் இருந்த துக்கத்தில் அவர்களுக்கு ஆறுதல் எதுவாக இருந்தாலும் மதுரையில இருந்து ஆரம்பிப்பாங்க. அந்த வகையில் இந்த தேர்தல் கூட்டணிக்கான அடையாளமா பார்க்கலாமா? எந்த விதமான முடிவாக இருந்தாலும் பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்கள் எடுக்கிற அது குறித்து நான் எதுவும் பேசவில்லை. ஏன்னா உங்களுக்கு மத்தியில தான் கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி மனிதாபிமான அடிப்படையில் அவங்களுக்கு அவங்க தாயார் இருந்தவர்கள் அவர்களுக்கு ஆறுதல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.